அனைவருக்கும் வணக்கம். மனம், மந்திரம், தியானம் என்கின்ற என்னுடைய யூடியூப் சேனல் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் எனக்கு மகிழ்ச்சி. இன்றைய காணொளியில் தியானத்தை குறித்து என்னுடைய சுய ஆராய்ச்சியில் நான் தெரிந்து கொண்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து நான் இப்பொழுது இந்த காணொளியில் பேச இருக்கின்றேன். இன்றைக்கி எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய ஊருக்குள்ளே தியானம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டால் பலவிதமான தியான பயிற்சி மையங்கள் இருக்குது, பலவிதமான குருமார்களுடைய வழிமுறைகள் இருக்குது. பழங்கால இந்திய மரபுக்கு உட்பட்ட சித்தர்கள் வழங்கிய தியான முறைகளும் இன்றைக்கி இருக்குது. அது எங்கேயாவது ஒரு சில இடத்துல இருக்குது. நவீன குருமார்களால் ஏற்படுத்தப்பட்ட பல தியான முறைகள் இருக்குது. அப்புறம் ஈர்ப்பு விதி பயிற்சிகள் என்ற முறையிலே சில தியான முறைகள் இருக்குது. இன்னும் பல வகையான தியான முறைகள் இன்றைக்கி புழக்கத்தில் இருந்துக்கிட்டு இருக்குது. மக்களும் அதுக்கு நிறையா போகிறாங்க வர்றாங்க. இப்போ இதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, பொதுவாகவே ஒருத்தர் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா, நீ ரொம்ப கோவப்படுற, கொஞ்சம் நாள் தியான பயிற்சிக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தேன்னா உன்னுடைய கோபம் கொஞ்சம் குறையும். நீ ரொம்ப அடிக்கடி பதட்டப்படுற, வேகமாக பேசுகிற, படபடப்பாக இருக்க, அதனால் தியான பயிற்சிக்கு போயிட்டு வா. நீ எப்பயுமே ஒரு சோகமாக இருக்கிற, அதனால் தியான பயிற்சிக்கு போயிட்டு வா. இப்படின்ட்டு பல வகையாக நமக்கு தெரிந்தவர்களோ நண்பர்களோ உறவினர்களோ நமக்கு அவ்வப்பொழுது ஏதோ ஒரு சஜஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நாம் அதை கேட்டுக்கிட்டு நிறைய இன்றைக்கி நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தியான மையங்களுக்கோ அல்லது சோசியல் மீடியாவில் சில விளம்பரங்களை பார்த்துட்டா நிறைய தியான வழிமுறைகள் கற்றுக் கொடுக்கக்கூடிய இடங்களுக்கு போகிறோம் வர்றோம். ஆனால் எப்போ தியானம் செய்யணும், எப்போ தியானம் செய்யக்கூடாது, எதற்காக தியானம் செய்ய வேண்டும், எதற்காக தியானம் செய்யக்கூடாது, எந்த சூழ்நிலையில் செய்ய வேண்டும், என்ன மனநிலையில் இருக்கும் பொழுது செய்யக்கூடாது, இது மாதிரியான விஷயங்கள் குறித்து ஒரு முழுமையான விளக்க குறிப்பேடு எங்கேயாவது இருக்கா அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப அரிதாக தான் இருக்கும். அப்போ இது என்ன வழிமுறை இருக்குது? பொதுவாகவே நான் ஒரு மனிதர் தியானம் செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தனக்குள்ளே இருக்கக்கூடிய தன்னுடைய உணர்வுகளையோ அல்லது வேறு சில குறிப்பிட்ட விஷயங்களை குறித்தோ தியானம் என்ற வழிமுறையில் ஒரு இடத்துல உட்காந்து அவர் மனசை ஒருமுகப்படுத்தக்கூடிய சூழ்நிலையில் அந்த உடம்புக்குள்ளே என்ன ஏற்படுது, அந்த உடம்புக்கும் மனசுக்கும் உள்ளே இழுக்கக்கூடிய சுவாசத்திற்கும் ஒரு தொடர்பு இருக்குது. உடல், மனம், சுவாசம், எண்ணம், இந்த 4 விஷயத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. அப்போ நாம் ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து இந்த மாதிரி நம்மளுடைய உடல், மனம், எண்ணம், சுவாசம் இதோடு நம்ம ஒரு கருத்தை செலுத்தி பார்க்கும் பொழுது நமக்குள் இருந்து வெளிப்படக்கூடிய ஒரு எனர்ஜி ஃப்ரீக்குவன்சியில் ஒரு மாற்றம் நடக்கிறது. என்ன நடக்கிறது? ஒரு ஃப்ரீக்குவன்சியில் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரீக்குவன்சியிலிருந்து மற்றொரு வகையான ஃப்ரீக்குவன்சி ஏற்படுகிறது. அப்போ அந்த ஃப்ரீக்குவன்சி எப்படி இருந்தால் நம்ம உடலுக்கும் மனதிற்கும் ஆரோக்கியத்திற்கும் உகந்ததாக இருக்கும் நமக்கு தெரியணும் இல்லையா? எடுத்ததுமே நீ கோபமாக இருக்கிறப்ப தியானம் பண்ணு, பதட்டமாக இருக்கிறப்ப தியானம் பண்ணு அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் முதல்ல பதட்டமாக இருக்கிறப்பையோ, கோபமாக இருக்கிறப்பையோ, சோகமாக இருக்கிறப்பையோ, ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சியில் இருக்கிறப்பையோ நீங்கள் தியானம் செய்யக்கூடாது. வழியாக நமக்கு சொல்லப்பட்ட வர்ற விஷயம் எல்லாமே உன் மனம் பதட்டப்படும் பொழுதெல்லாம், கோபப்படும் பொழுதெல்லாம், சஞ்சலப்படும் பொழுதெல்லாம், துக்கப்படும் பொழுதெல்லாம் நீ தியானம் செய்யணும். அப்போ தான் நீ அதிலிருந்து விடுபட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி சரியாக வரும்? எப்படி அது சரியாக உங்களால் உங்கள் உடலை சரிப்படுத்திக்கவோ குணப்படுத்திக்கவோ முடியும்? ஏற்கனவே அங்கே பால் பட்டு கிடக்குது. நீங்கள் கோபமாக இருக்கிறப்ப தியானம் பண்ணக்கூடாது.
நீங்கள் ஒரு தியான நிலைக்கு உங்கள் மனதை கொண்டு போகணும்னா வந்து உங்களுடைய மென்டல் ஃப்ரீக்குவன்சி ஒரு இதமான மனநிலை இருக்கிறப்ப தான் நீங்கள் வந்து அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு போகணும். கோபமாக இருக்கிறப்ப நீங்கள் போய் உங்கள் மனசை நான் கட்டுப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசுக்குள்ளார போக போக உங்களுடைய எண்ணங்களுடைய வேகம் தான் அதிகரிக்கும், பதட்டம் அதிகரிக்கும். அப்போ உங்களுடைய எனர்ஜி ஃப்ரீக்குவன்சி லெவல் இன்னும் அதிகமாக தான் போகும். தியானத்துலேருந்து நீங்கள் இன்னும் அதிகப்படியான கோபத்தில் தான் வெளியே வருவீங்க. நீங்கள் முதல்ல சரி செய்ய வேண்டியது வந்து பதட்டமாகவோ கோபமாகவோ துக்கமாகவோ சஞ்சலத்தோடையோ இருக்கிறப்ப அமைதியான ஒரு இடத்துக்கு நகரணும். நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு கடையிலையோ ஆஃபீஸ்லேயோ வீட்லேயோ நண்பர்கள் இருக்கக்கூடிய இடத்துல இருந்தீங்கன்னா நீங்கள் இருக்கிற அந்த சிச்சுவேஷனை இடத்தை தான் முதல்ல மாற்றணும். எந்த இடம் உங்களுக்கு பதட்டத்தையும் கோபத்தையும் துக்கத்தையும் சஞ்சலத்தையும் அதிகப்படுத்துதோ அந்த இடத்துல இருந்து முதல்ல ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகணும். ஒரு இயற்கை காட்சிகள் இருக்கக்கூடிய இடத்துலையோ ஒரு நதிக்கரைக்கு அருகாமையிலையோ ஒரு மலை அடிவாரத்துலையோ அல்லது வயல் காடுகள் நிறைந்த ஒரு பசுமையான பகுதிக்கோ முதல்ல நீங்கள் போனீங்கன்னா உங்களுடைய மனசு ஒரு ரிலாக்ஸுக்கு வரும். நீங்கள் ரிலாக்ஸாக இருக்கிறப்ப தியானம் செஞ்சால் தான் வந்து உங்களுடைய உடல், மனம், எண்ணம், சுவாசம் இது எல்லாமே ஒரே ஃப்ரீக்குவன்சிக்கு வரும். அந்த 4 விஷயங்களும் ஒரே ஃப்ரீக்குவன்சியில் இருக்கிறப்ப நீங்கள் வந்து உங்களுடைய மனதை ஈடுபடுத்தி தியானம் செய்யும் பொழுது அந்த தியானத்தின் மூலமாக நீங்கள் என்ன அடைய முடியும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நிறைய பயிற்சி முறைகள் இருக்குது. எதை நீங்கள் வந்து உங்களுடைய சுபாவத்திலிருந்து நீக்க வேண்டும், நீக்க முடியும், அதுக்கும் சில பயிற்சி முறைகள் இருக்குது, வழிமுறைகள் இருக்குது. பொதுவாக வந்து நீ கோபமாக இருக்கிறப்ப தியானம் பண்ணு, சோகமாக இருக்கிறப்ப தியானம் பண்ணு, அந்த கதையெல்லாம் வந்து நிறைய பார்த்தாச்சு. அதன் மூலமாக வந்து நீங்கள் எப்பயுமே வந்து ஒரு ஆரோக்கியமான மனநிலைக்கோ உடல்நிலைக்கோ வரவே முடியாது. தியானம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் உடல், மனம், எண்ணம், சுவாசம் இது வந்து ஒரு 4 டயர் இருக்கிற கார் மாதிரி 4 வீலுமே வந்து சரியாக இருந்தால் தான் அந்த கார் ஓடும். அந்த மாதிரி தான் தியானமும். பதட்டமாக இருக்கிறப்ப செய்யக்கூடாது. அப்புறம் தியானத்துக்குன்னு சொல்லிட்டு நிறையா வந்து கண்டிஷன்ஸ் அப்படி. என்ன கண்டிஷன்ஸ்? புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கம், மது பழக்கம் இருக்கிறவங்க தியானம் செய்யாதீங்க. தியானம் செஞ்சிங்கன்னா புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கம், மது பழக்கம், அப்புறம் இந்த புகையிலை பழக்கம் இதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. 2யுமே வந்து நான் தியானமும் பண்ணுவேன், புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கத்தையும் ஃபாலோ பண்ணுவேன், மது பழக்கத்தையும் ஃபாலோ பண்ணுவேன், புகையிலை பழக்கத்தையும் நான் ஃபாலோ பண்ணுவேன்னா அது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியதாகவும் உங்களுக்கு நீங்களே செய்து கொள்ளக்கூடிய அநீதியாகவும் தான் இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, நீங்கள் வந்து எப்போல்லாம் ஒரு நிக்கோடின் யூஸ் பண்ணுறீங்களோ, அந்த புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கத்துக்கு ஆளாகிறீங்களோ, மது பழக்கத்துக்கு ஆளாகிறீங்களோ, அந்த புகையிலை பழக்கத்துக்கு ஆளாகிறீங்களோ, அது எல்லாமே வந்து என்ன செய்யும்னா உங்களுடைய மூளையில் தான் வந்து தூண்டுதலை ஏற்படுத்தும். உடம்புக்கு ஒவ்வாத இந்த பொருள்கள் எப்போயெல்லாம் இந்த உடலுக்கு உள்ளே போகுதோ அந்த உள்ளே போகக்கூடிய இது போன்ற அசுத்த கழிவுகள் நிறைந்த பழக்க வழக்கத்தால் வந்து உங்களுடைய மூளை செல்கள் தூண்டப்படும், நரம்புகள் தூண்டப்படும். அது ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு கார் போய்கிட்டு இருக்குது, ஒரு 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் போய்கிட்டு இருக்கிற காரை ஒரு விவரம் தெரியாத ஆள் வந்து ஓட்ட கொடுத்தா அந்த ஆக்சிலேட்டர் அழுத்தினதுமே 40லேருந்து 120 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு அந்த கார் ஷிஃப்ட் ஆனால் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி உங்களுடைய மூளை நரம்புகளும் செல்களும் கண்ட்ரோல் இல்லாமல் அந்த போதை பழக்க வஸ்துக்களால், புகைப்பழக்கத்தாலேயும் மது பழக்கத்தாலேயும் புகையிலை பழக்கத்தாலேயும் நீங்கள் அதை உள்ளுக்குள்ளே கொடுக்குற அந்த சமயத்தில் எல்லா சமயத்துலேயுமே வந்து உங்களுடைய மூளை அதீதமான தூண்டுதலுக்கு உள்ளாகிறது. அந்த அதீதமான தூண்டுதலுக்கு உள்ளாக்கப்பட்ட அந்த மூளையின் செயல்திறனோடும் அந்த செல்களின் செயல்திறனோடும் அந்த மூளையில் இருக்கக்கூடிய நியூரான்கள் அதிகப்படியான இயக்கத்தோடு இருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் அதை நீங்கள் பயன்படுத்திட்டு திருப்பி ஒரு 2 மணி நேரத்துலேயே நான் போய் உட்காந்து தியானம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, எப்போல்லாம் நீங்கள் வந்து தியானம் பண்ண போய் ஒரு
இடத்துல உட்காருங்களோ அப்போ வந்து அப்பையும் வந்து உங்களுடைய மூளை தான் தூண்டப்படுது. தியானம் செய்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்து செய்கிறப்ப எல்லாமே வந்து அந்த தியானத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய வைப்ரேஷன் ஃப்ரீக்குவென்சி உங்கள் மூளைக்கு தான் போகும். எப்பெல்லாம் நான் உட்காந்து தியானம் பண்ணுறனோ, ஒரு சுவாசத்தை கவனிச்சுக்கிட்டு என்னுடைய மனசை வந்து ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுறனோ, அப்போ வந்து இந்த உடம்பிலிருந்து ஏற்படக்கூடிய ஒரு அமைதி நிலையிலிருந்து அந்த உடம்புக்குள் ஏற்படக்கூடிய எனர்ஜி ஃப்ரீக்குவென்சி சேஞ்சஸ் வந்து உங்களுடைய மூளை பகுதிக்கு தான் போகும். அப்போ ஏற்கனவே இங்கே உள்ளே வந்து என்ன நடந்துகிட்டு இருக்குது, போதை வஸ்து, லாகிரி வஸ்து, சிகரெட்டு, லிக்கரு, டொபாக்கோ, இதெல்லாம் இங்கே ஏற்கனவே ஓவர் ஆக்டிவேஷன் பண்ணி விட்டுடுச்சு மூளையை. அப்போ போய் நான் உட்காந்து தியானம் பண்ணுறேன், அவர் எனக்கு அந்த தியானத்தை கற்றுக் கொடுத்தாரு, இந்த தீட்சையை கற்றுக் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் அப்படியே அந்த எனர்ஜி லெவலில் கனெக்ட் ஆவீங்க. உங்களுடைய எண்ணத்தையும் பிராணா அப்படின்னு சொல்லக்கூடிய எனர்ஜியையும் உங்களுடைய மூளைக்கு கொண்டு போகக்கூடிய பயிற்சியை தான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருப்பாங்க. இன்றைக்கி புழக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா தியான வழிமுறைகளுமே வந்து உங்களுடைய முதுகுத்தண்டுக்கு கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பிராண சக்தி உங்களுடைய தலை உச்சி பகுதிக்கும் மூளை பகுதிக்கும் கொண்டு செல்லக்கூடிய ஒரு தியான பயிற்சியை தான் உங்களுக்கு ஏற்கனவே இங்கே புழக்கத்தில் கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பயிற்சியெல்லாம் நீங்கள் செஞ்சு ஒரு நல்ல நிலைக்கு வரணுன்னா இந்த பழக்கத்தை நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்து அந்த எனர்ஜி ஆக்டிவேஷன் அதிகப்படியான தூண்டுதலை ஏற்கனவே போதை வஸ்துக்கள் மூலமாக இந்த மூளைக்கு நீங்கள் தூண்டுதலை ஏற்படுத்திக்கிட்டு மறுபடியும் அந்த குறிப்பிட்ட அந்த தியான வழிமுறைகளை செய்யப்போ மறுபடியும் அந்த தியானத்தின் மூலமாக அதிகப்படியான சக்தி மீண்டும் அந்த மூளைக்கு தான் போகும். அந்த மூளை ஏற்கனவே ஓவர் ஆக்டிவேஷனில் இருக்குது. இங்கேருந்து போகிற எனர்ஜியாக இங்கே ஓவராக அதை தூண்டி வர்றப்ப என்ன ஆகும், மூளை ஓவராக சூடாகிடும். மூளையில் மண்டைக்குள்ள உட்புற பகுதியில் இருக்கக்கூடிய மெல்லிய மூளை நரம்புகள் எல்லாமே வந்து அதிகப்படியான தூண்டுதலுக்கும் அங்கே அதிகப்படியான பிராணசக்தியின் ஓட்டத்திற்கும் ஆளாகி இரத்த ஓட்டமும் அங்கே அதிகரிக்கும். அப்போ நீங்கள் மனநிலை பேதலிச்சவராக மாறக்கூட வாய்ப்பு இருக்குது. மூளைக்குள் இருக்கக்கூடிய சிறு நரம்புகளில் இரத்த கசிவுகள் கூட ஏற்படும். இது வம்பு விலை கொடுத்து வாங்குகிற சமாச்சாரம். நான் வந்து என் கோபம் குறையிறதுக்காக மெடிடேஷன் பண்ணுறேன். மெடிடேஷனில் உட்காரத்துக்கு முன்னாடி ஒரு லைட்டாக ஒரு 4 பப்பு தம்மு இழுத்துட்டு உள்ளே போய் உட்காந்து மெடிடேஷன் பண்ணால் அப்படியே ஜிவ்வுன்னு எனக்கு கான்சன்ட்ரேஷன் வந்துடும் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஒரு தம்மு பார்த்து வச்சுட்டு 4 இழுப்பு இழுத்துட்டு போய் உட்காந்தா அப்படியே மனசு வந்து ஒரே விஷயத்தில் ஃபோக்கஸ் ஆகிடும், கான்சன்ட்ரேஷன் ஆகிடும். அப்படியே நம்ம சமாதி நிலைக்கு போயிடுவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு செய்கிறாங்க. இது வந்து உங்களுடைய மூளை பகுதியில் வந்து அதிகப்படியான இரத்த ஓட்டத்தையும் பிராண ஓட்டத்தையும் தூண்டுவதன் மூலமாக எனர்ஜி கன்ஜக்ஷன் ஏற்பட்டு பக்கவாதம் ஏற்படும். மூளை நரம்புகளில் இரத்த கசிவு ஏற்படும். வேறு ஒன்றுமே நடக்காது இதில். அப்போ இந்த மாதிரி பழக்க வழக்கத்தை இருக்குதுன்னா அதை ஃபாலோ பண்ணால் பண்ணிட்டு போங்க. இல்லை மெடிடேஷன் பண்ணுறதுல எனக்கு விருப்பம் இருக்குதுன்னா இதை செய்யாதீங்க. லாகிரி பழக்க வழக்கத்தை விட்டுடுங்க. அப்புறம் எப்போ மெடிடேஷன் பண்ணலாம், எப்போ பண்ணக்கூடாது. இந்த உடம்புக்கு வந்து அதிகப்படியான ஓய்வு உளைச்சல் இல்லாமல் ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் உழைச்சிட்டு ஒரு மனுஷனுக்கு அப்போ தேவையானது ஒரு நிம்மதியான தூக்கம் மட்டும்தான். சாப்பாடு கூட வேண்டாம், நான் ஒரு 2 மணி நேரம் என்னை தூங்க விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த மனுஷன் வீட்டுக்குள்ளே வருவார். அதுக்கு முன்னாடி நம்ம கற்றுக்கிட்டோமே, நாம் அந்த மையத்துக்கு போய் ஒரு தியான பழக்கத்தை கற்றுக்கிட்டோமே, அங்கே நமக்கு தீட்சை கொடுத்துருக்குறாங்களே, அவங்க ஒரு நாளைக்கு ஒரு 3 முறை செய்யுங்க, செஞ்சால் தான் நீங்கள் வந்து நல்லா இருக்க முடியும்னு சொல்லி அனுப்பியிருக்கிறாங்களே அப்படின்னு செய்ய முடியுமா? உடம்புக்கு வந்து ஓய்வை தவிர வேறு எதுவுமே தேவை கிடையாது. உங்கள் தியானம்லாம் புல்ஷிட். அதுக்கப்புறம் தான் மற்றது எல்லாமே. இந்த உடலுக்கு முதல் சரியான ஓய்வு தேவை. நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த உடம்புக்கு வந்து தூக்கம் தேவை, ஓய்வு தேவை, ரெஸ்ட்டு தேவை. எப்போ பாரு உழைச்சிக்கிட்டே இருக்கிறேன், 18 மணி நேரம் உழைச்சிட்டு திருப்பி நான் வந்து ஒரு 1/2 மணி நேரம் தியானம் பண்ணேன்னா அதில் ஏற்படக்கூடிய அந்த அதிகப்படியான எனர்ஜியும் வந்து உங்கள் உடம்பை வந்து குணப்படுத்தாது. ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அதிகப்படுத்தி இந்த உடல் நலனுக்கு
ஏடாக தான் முடியும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் ஃபார் ஹெல்த்துன்னு சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து முறை தெரியாமல் ஒரு தியான பயிற்சியை கற்றுக்கிட்டு யாரோ சொன்னாங்க, எப்போவோ சொன்னாங்க, எதுக்கோ சொன்னாங்க, ஆள் பிடிச்சி வர்றதுக்காக சொல்லுவாங்க. இந்த தியானத்துக்கு போனால் நல்லது நடக்கும், அந்த தியானத்துக்கு போனால் நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு ஆள் பிடிச்சி விட்றதுக்கு உங்கள்கிட்ட வந்து கேன்வாஸ் பண்ணுவாங்க. அவங்க சொல்கிறத நம்பி நீங்கள் போய் ஒரு தீட்சை வாங்கி அதை செய்கிறீங்கன்னா, உங்கள் உடலுக்கு வந்து நீங்கள் சரியான வழிமுறைகள் தெரியாமல் ஒரு தியான பயிற்சி பண்ணுறப்ப உடல் மனம் எல்லாத்துக்குமே அது இன்ஜூரியஸ் தான். அதிகப்படியாக விழிச்சு இருக்கிறவங்களுக்கும் தியானம் பண்ணக்கூடாது. நான் நைட்டு பூரா வந்து உட்காந்து நைட் ஷிஃப்ட்டு ஐடி செக்டரில் வேலை செய்கிறேன், எனக்கு ரிலாக்ஸேஷனுக்காக நான் தியானம் பண்ணுறேன் அப்படின்னாலும் வேலைக்கு ஆகாது. நீங்கள் முதல்ல நல்லா உங்கள் உடம்ப ரெஸ்ட்டு கொடுக்கணும், தூங்கணும். தூக்கத்தோட உங்கள் உடம்புக்கு வந்து எனர்ஜி கொடுக்கக்கூடிய செயல் எதுவுமே இல்லை. இந்த உடலுக்கு வந்து இயற்கையாகவே தன்னைத்தானே புதுப்பித்து கொள்ளக்கூடிய, சக்தி விட்டு கொள்ளக்கூடிய தன்மை இருக்குது. அது எப்போ கிடைக்கும்? இந்த உடல் தன்னைத்தானே குணப்படுத்திக்கும், தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கும், ரிலாக்ஸ் பண்ணிக்கும். அது எதில் கிடைக்கும்னா நிம்மதியான உறக்கம், பதட்டமில்லாத உறக்கம், கனவுகளற்ற உறக்கம். அது இருந்தாவே நீங்கள் தேவையான ரெஸ்ட்டு கிடைச்சிரும் உங்களுக்கு. அந்த டைமில் நீங்கள் தியானம் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் அப்ளை மெடிடேஷன் அப்படிங்கிறதுக்கு டஸ் அண்ட் டோன்ட்ஸ் நிறையா இருக்குது. ஏதோ ஒரு நோக்கத்தில் போகிறோம், ஏதோ ஒரு மையத்தில் சேர்றோம், ஏதோ ஒரு தீட்சையை வாங்குகிறோம், ஏதோ ஒரு தியானத்தை பண்ணுறோம். ஆனால் வாழ்க்கையில் எந்த இதுவுமே வந்து திருப்தி இல்லை. அப்போ எதுக்காக இந்த தியானம்லாம்? இன்றைக்கி தியான முறைகள்னு சொல்லிட்டு நிறையா பழக்க வழக்கங்கள் மக்கள் மத்தியில் புழங்கிட்டு இருக்குது. இந்த தியானம் பண்ணுங்கங்கிறாங்க, அந்த தியானம் பண்ணுங்கங்கிறாங்க. நைட்டு தூங்குறப்ப ஒரு 8 மணி நேரம் இந்த கேசட்டை போட்டு விட்டுட்டு தூங்குங்க, உனக்கு தேவையானது எல்லாமே அந்த கேசட்டில் வர்ற வார்த்தைகளை உனக்கு சப்கான்ஷியஸ் மைண்டில் உனக்கே தெரியாமல் பதிவாயிடும். அது மூலமாக நீ வந்து நிம்மதி அடையலாம், ஆரோக்கியத்தை அடையலாம், செல்வ வளத்தை அடையலாம், உயர்வை அடையலாம். நீங்கள் தூங்குனதுக்கப்புறம் அந்த கேசட்டில் என்ன ஓடுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன தெரியும்? விழிப்பு நிலையில் நீங்கள் இருக்கிறப்போ ஒரு விஷயத்தை கேட்டு அது சரியாக தவறாக செய்யலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி முடிவு செஞ்சு அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது சரியா, இல்லை உங்களுக்கு தெரியாமலே உங்களை மனோவசியம் செய்யக்கூடிய முறைகளிலே ஒரு கேசட்டை போட்டு விட்டு நீ அதை கேளு. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு பொறுப்பை நீங்கள் தான் ஏற்றுக்கணும். என்னுடைய முழு வாழ்க்கைக்கும் நான் என்னுடைய எண்ணம், சொல், செயல், உடல், மனம், சுவாசம், ஆத்மா எல்லாத்தையுமே பயன்படுத்தி நானே என்னுடைய வாழ்க்கைக்கு பொறுப்பு, நானே என் வாழ்க்கையின் தலைவன். அந்த மாதிரி இருந்தால் தான் வந்து நீங்கள் ஒரு டிசிஷன் மேக்கராக இருக்கணும். எனக்கு எது தேவையோ அதை நீங்கள் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கையில் ஒப்படைச்சிட்டு தூங்கிட்டா அவர் நீங்கள் தூங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன கொடுக்க போகிறாரு அப்படின்ட்டு தெரியுமா? யோசிங்க. உலகத்தில் இன்றைக்கி எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். ஊருக்குள்ளே எவ்வளோ ஆன்மீக விளம்பரங்கள், மனோதத்துவ விளம்பரங்கள், ஈர்ப்பு விதி விளம்பரங்கள், யூடியூபில் பல லட்சம் வீடியோக்கள் எல்லாமே என்ன இருக்குது? ஹவு டு அட்ராக்ட் பீப்புள் டுவர்ட் அஸ், எப்படி நம்மளுடைய இயக்கத்தை நோக்கி மக்களை நாம் இழுக்கலாம், அதன் மூலமாக எப்படி பெரும் பணத்திற்கு சொந்தக்காரர்களாக ஆகலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இன்றைக்கி பல இயக்கங்களுடைய செயல்பாடுகளும் வளர்ச்சிகளுமே இருக்குது. ஆரம்பிக்கிறப்ப என்ன நோக்கத்தில் ஆரம்பிக்கிறாங்க, கொஞ்சம் டெவலப் ஆனதுமே அவங்க எந்த அளவுக்கு காசு வசூல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, இதையெல்லாம் சிந்திச்சு பாருங்கள். எடுத்தமா கவுத்தமான்னு சொல்லிட்டு ஒருத்தர்கிட்ட நம்மளுடைய உடலையும் மனதையும் ஆத்மாவையும் அறிவையும் நீங்கள் ஒப்படைச்சிட்டு நீங்களே எங்களுக்கு பொறுப்புன்னு சொன்னீங்கன்னா எப்படி அது சரியாக இருக்கும்? எப்படி சரி வரும்? உடலுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா நமக்கு மயக்க ஊசி போட்டுட்டு அந்த பகுதியில் வந்து டாக்டர்ஸ் வந்து ஆப்ரேஷன் பண்ணுவாங்க.
அது தேவை. ஏன்னா அப்போ வந்து நமக்கு இந்த உடலுக்கு வலி தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாம் அந்த மயக்க மருந்தை நம்ம ஒப்புதலோடு அவங்க டாக்டர்கள் நம்ம உடம்புக்கு செலுத்துகிறாங்க. ஆனால் இந்த குறிப்பிட்ட சில தியான பயிற்சிங்க, ஈர்ப்பு இது பயிற்சிங்க, மனோ தத்துவ பயிற்சிங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட உங்கள் பொறுப்பை கொடுத்துட்றீங்க. எனக்கு ஒரு கேசட்டை கொடுத்துருங்க, நான் தூங்குறப்ப அதை போட்டு விட்டுக்கிறேன், அதில் வர்ற வசனம் அப்படியே என்ன எலான் மஸ்க் மாதிரி ஓல்டு பில்லியனரை மாற்றிடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒருத்தர் தூங்குறீங்க. முடியுமா அது? அந்த மாதிரி ஆனவங்க யாராச்சும் டெஸ்டிமோனி கொடுத்துருக்குறாங்களா? அடுத்த எலான் மஸ்க் நான் தான் இந்த ஈர்ப்பு விதி பயிற்சி 10 மணி நேரம் கேசட்டை போட்டு விட்டு கேட்டுட்டு 1 வருஷம் கழித்து நான் எலான் மஸ்க் ஆகிட்டேன்னு சொல்லி யாராவது டெஸ்டிமோனி கொடுத்துருக்குறாங்களா? நம்ம தான் சிந்திக்கணும். ஆக இந்த தியான பயிற்சி முறைகள் அப்படிங்கிறதுல டஸ் அண்ட் டோன்ட்ஸ் முதல்ல என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது நிறைய ஆராய்ச்சி செஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம உடம்புக்கு சரி வருமாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம தான் ஒரு முடிவுக்கு வரணும். பொதுவாக வந்து ஒரு தியான பயிற்சிங்கிறது அடிப்படையான ஒரு விஷயம் என்னன்னா, உடல், மனம், எண்ணம், சுவாசம் இதுவே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான ஃப்ரீக்குவென்சியில் நம்மளுக்கு எப்பயுமே இயங்கிட்டு இருக்குது. இந்த நாளுமே வந்து ஒரே ஃப்ரீக்குவென்சிக்கு வர்ற நிலைக்கு பேர் தான் தியானம். உடல், மனம், எண்ணம், சுவாசம், அதுக்கப்புறம் தான் ஆத்மா. அதெல்லாம் அப்புறம். முதல்ல இந்த நாம் அவுட்டர் லேயரை பார்ப்போம். இதெல்லாம் அவுட்டர் லேயர் தான். ஆத்மா, சோல் அப்படிங்கிறது இன்னர் லேயர். அது தேவையே இல்லை, அதெல்லாம் அப்புறமேட்டு. சராசரியான மனித வாழ்க்கைக்கு தேவை இந்த நாளும் வந்து ஃப்ரீக்குவென்சியை சரி பண்ணுறதுக்கு பெயர் தான் தியானம். உடல், மனம், எண்ணம், சுவாசம். அப்போ அது நீங்கள் வந்து எப்போ செய்யணும்னா, உடல் சுகமாக இருக்கணும், மனசு வந்து அமைதியாக இருக்கணும், ஏற்கனவே எண்ணங்கள் வந்து பதட்டம் இல்லாமல் இருக்கணும், சுவாசத்தில் தடுமாட்டம் இல்லாமல் இருக்கணும், உடலில் சோர்வோ வலியோ உடலில் குறைபாடோ ஆரோக்கிய குறைபாடோ இருக்கக்கூடாது. அந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் வந்து ஏற்படுத்திக்கிட்டு அமைதியான இடத்துல உட்காந்து நீங்கள் என்ன பயிற்சி வேணால் யாருக்கிட்ட வேணால் போங்க. எந்த தியான முறையும் நான் சஜஸ்ட் பண்ணல, எந்த குருமார்களையும் நான் சஜஸ்ட்டும் பண்ணல, ஆப்போசிட்டும் பண்ணல. அது உங்கள் விருப்பம். யாருக்கு யார் சரி வர்றாங்க, யாருக்கு யார் சரி வரல, அதெல்லாம் அவங்களுடைய சொந்த சுய விருப்பத்தின் அடிப்படையிலே ஏற்றுக்கொள்ளக்கூடியதும் தள்ளக்கூடியதும் அவரவர் சுய விருப்பம். ஆனால் அடிப்படையான விஷயம் என்னங்கிறதுனா, எடுத்ததுமே தியானம் அப்படியே உட்காந்து பண்ணக்கூடியதெல்லாம் இல்லை. உடம்பு முதல்ல ரிலாக்ஸ் பண்ணணும், மனசையும் ரிலாக்ஸாக வச்சுக்கணும், எண்ணங்கள் வந்து அமைதியாக இருக்கணும், சுவாசம் வந்து ஒரு சீரான சுவாச முறையில் இருக்கணும். அதுக்கப்புறம் உடலுக்கு தேவையான உறக்கம் தேவை. உறக்கத்திற்கு பிறகு நல்ல உணவு தேவை. சுற்றுப்புற சூழல் நல்லா இருக்கணும், எல்லாமே நல்லா இருக்கணும். அதுக்கான வழிமுறைகளை தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். இந்த கருத்துக்களை எப்பயுமே வந்து ஒரு தியானத்துக்கான கைடு மாதிரி வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இதெல்லாம் பேசிக். தியானம் செய்வதற்கு முன்னாடி என்னங்கிறது இதெல்லாம் வந்து ஒரு பேசிக். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. பேசினா ஒரு 4-5 மணி நேரம் ஆகும். டஸ் அண்ட் டோன்ட்ஸ் பேசணுன்னாலே ஒரு 4-5 மணி நேரம் ஆகும் தியானம் செய்வதற்கு. இந்த தியானம் செய்கிறதுக்கு என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுன்னு பேசணும்னா அதுக்கே வந்து ஒரு 4-5 மணி நேரம் லெக்சர் பேசணும். இன்னும் செய்ய வேண்டியது என்ன, செய்யக்கூடாதது என்ன, எதை வந்து விட்டுட்டு செய்யணும்ன்ற அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணினா தான் வந்து நல்லது. பிள்ளையார் படிக்க போய் குரங்கா மாறிடுச்சுங்கிற மாதிரி யாரோ சொன்னாங்கன்னு சொல்லிட்டு எதையோ ஒரு பயிற்சி எங்கேயோ ஒரு குருக்கிட்ட போய் கற்றுக்கிட்டு நம்ம ஏற்கனவே இருக்கக்கூடிய எதையுமே மாற்றிக்காமல், ஏற்கனவே இங்கே நிறைய சுமை இருக்குது. இந்த முதுகு மேலே ஒவ்வொரு மனிதர்களுக்குமே வந்து அவரவர்களுடைய வாழ்க்கையில் சுமக்க வேண்டிய சுமை அப்படின்ட்டு நிறையா இருக்குது. அதில் இந்த தியானம் அப்படிங்கிற ஒரு சுமை நீங்கள் எடுத்துக்கிட்டு, ஐயோ இன்றைக்கி நான் தியானம் செய்கிறதுக்கே டைம் கிடைக்கலையே,
ஒரு 20 நிமிஷம் கூட நீ தியானம் பண்ணலையான்ட்டு பதட்டப்பட்டிங்கன்னா அது இன்னொரு சுமையாக மாறிடும். அப்போ அந்த தியானம் செய்கிறதுக்கு முன்னாடியே நாம் வந்து ஒரு ரிலாக்ஸான மனநிலை இருக்க என்ன செய்யணுங்கிறதுக்கெல்லாம் பழக்க வழக்கங்கள் மாறணும், மனநிலை மாறணும், உணவில் சில மாற்றங்கள் ஏற்படுத்தணும், லைஃப் ஸ்டைலில் சில மாற்றங்கள் ஏற்படுத்தணும். அப்படியே இருக்கிறதுலையே நான் வந்து என்னுடைய மைண்டுடைய ஃப்ரீக்குவென்சியை மாற்றுறேன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து மனநல கோளாறுக்கு தான் வழிவகுக்கும். உடல்நல கோளாறுக்கும் மனநல கோளாறுகளுக்கும் தீர்க்க முடியாத சில வியாதிகளுக்கு அழைத்து செல்வதற்குமான படியாக நாம் செய்யக்கூடிய தியானத்தை நாம் மாற்றிக்கொள்ளக்கூடாது என்று சொல்லி என்னுடைய இன்னைக்கு காணொலியை நான் இதோடு முடிச்சுக்கிறேன். மீண்டும் நான் வந்து இன்னும் சில கண்டென்ட்டோடு வந்து பேசலான்ட்டு இருக்கிறேன். நெக்ஸ்ட் வீக்கில் இன்னும் தியானம் சம்மந்தப்பட்ட ஆழமான சில விஷயங்கள் நான் பேசலான்ட்டு இருக்கிறேன். தியானம் செய்கிறது பல வழிமுறைகள் இருக்குது, என்ன மாதிரியான தியானங்கள் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து இந்த ஹியூமன் ஃபிசிக்கல் பாடியில் வேறு என்ன விதமான விஷயங்கள் இருக்குது, தியானத்துக்கு முன்னாடி இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இந்த உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய சக்ராஸ்னால் என்ன, ஆரான்னா என்ன, சப்கான்ஷியஸ் மைண்டுனா என்ன, கான்ஷியஸ் மைண்டுனா என்ன, சூப்பர் கான்ஷியஸ் மைண்டுனா என்ன, இதை எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தியானத்துக்கு போனீங்கன்னா அந்த தியானம் வந்து இந்த வாழ்க்கைக்கு உதவி செய்யக்கூடியதாகவும் முன்னேற்றக்கூடியதாகவும், அந்த தியானத்தை வைத்து நாம் எதை அடைய முடியும், அந்த தியானத்தை வைத்து எதை குணப்படுத்தி கொள்ள முடியும், இந்த உடலை குணப்படுத்துவது எப்படி, தியானத்தின் மூலமாக மனதை குணப்படுத்துவது எப்படி, இப்படி பல விஷயங்கள் இருக்குது. ஆகவே என்னுடைய தொடர்ச்சியான காணொளிகள் மூலமாக நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நான் விடைபெறுகிறேன். நன்றி, நன்றி, நன்றி.